வாலி சொல்றியா? டேய் வாலி மாட்டா இல்லையே நீ பாத்தப்பா பக்கெட்டை தேடிட்டு வந்துருந்தாங்க. வாலி பக்கெட் கம்மியாச்சு. அவன் வாலி அவன் சாம்பார் ஊத்துருவான் வாலி அதை சொல்றான். சாப்பாட்டு மடைய அவன் என்ன எங்க இருக்கான்? அங்கதானே இருக்கும். வனவனங்கிரமாக சுற்றி வருகின்றோம். அந்த வாலி தென்படவில்லை. அடுத்த வனம் செல்வோம். உலகாலும் தயாபரி லோகமாதா சுவாமியின் விருப்பத்தின் பிரகாரம் உன்னை கோரி பூஜை செய்ய வேண்டும் என்று கட்டளை கொடுத்து செய்தார். இப்பொழுதே உங்களுடைய பூஜையை நான் செய்கின்றேன். அம்மா தாயே, ஓங்காரி என்பால் அவளொரு பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை ஆங்காரியாகிய ஐவரை பெற்றிட்டு ரீங்காரத்துள்ளே சிங்காரத்துள்ளே இருந்தாரே முகம் காட்டும் எவ்வளவு வேகத்தோடு நான் வருகின்றேன். நான் ஆடி அசைஞ்சு வரேன்.
என்ன என் கை அப்படியே கை காலைய விட்டு போய் நீ படுக்கு ஓடு ஓடு எப்படி வர முடியும்? வேகம்! அந்த வாளி எங்கே இருக்கின்றார்? அவனை பிடிக்க வேண்டும். பிடித்து நீலையா வாளி? அந்த வாளி கிடைத்தால் இதே கதி. புரிகின்றதா? வந்து விட்டோம். அங்க பார்த்த வானர கூட்டங்கள் அதிகமாக இருக்கின்றது. இதுதான் கிஷ்கிந்தை. கிஷ்கிந்தை அதோ தெரிகின்றது பார், ஒரு குகை. அந்த குகையில் தான் வாலி இருப்பான். உள்ள போய் வாலி குரல் கொடு. சீக்கிரம் சீக்கிரம். குரல் கொடுத்தாயா வாலி என்று வரல கொடுத்த யாரோ ஒரு பெண்மணிய நூமுல சட்டி நூமுல சட்டி நோம்பல சட்டியா? ஓம் சக்தி. நான் கேட்டவன் முட்டாளி. அப்ப நானே கேக்குறேன். அதான் நூமுல சட்டி. மறுமுறை சென்று கேட்டு வா. என்ன? ஐயோ அத்தேதான் சொல்லுது. எத்தேதான் ஓம் சக்தி என்று சக்தி பூஜை செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி என்றால் கிரகத்திலே வாலி இல்லை. அவனுடைய மனைவி தாரை மட்டுமே இருக்கின்றார். அதுவும் சக்தி பூஜையில இருக்கின்றார். போய் கூப்பிட்டு பாரு தாரை என்று. எவ்வளவு பிரிச்சு சொல்றேன். தாரை அசுபட்சுமி. ஹலோ மேடம் அசுபட்சுமி தாரை. என்ன சொல்ல நீ ஆங்கில வார்த்தை பேசுகிற? நான் அது இங்கிலீஷ்ல படிச்சுக்கிறேன் சொல்றேன். இங்கிலீஷ்ல 4 வார்த்தை விட்டேன். அது கூட தாரை என்ற குரல் கொடுத்த பதில் வந்ததா? இல்லையா? இன்னொரு கூட்டு பாக்குறேன். சரி கூட்டு பாரு. 3வது முறை யாரா போட வந்துக்கிறேன் தாரை. யாரா போடுவா? ஹலோ என்ன போட வந்துக்கிறா? கணவனை பார்க்க வந்துக்கிறேன். குரல் கொடுத்தாயே பதில். அது என்னன்னு கூட கேட்க பார். இந்த ராவணேஸ்வரன் அழைக்க போகின்றேன். அலறி ஓடி வர போகின்றாள் பார். என்ன உங்களுக்கு வந்திருப்பவன் யார் என்று தெரியாமல் சக்தி பூஜையை அமர்ந்து கொண்டிருக்கின்றாயா? இப்பொழுதோ இந்த சக்தி பூஜையை கலைக்கின்றது. இப்படி சக்தி பூஜை செய்து கொண்டிருக்கிறீர்கள். யார் என்று தெரியவில்லையா? தென்னிலங்கை வேந்தன் ராவணேஸ்வரன். தென்னிலங்கை வேந்தன் ராவணேஸ்வரன். ராவணேஸ்வரனா? வந்ததென்ன ராவணா பலமாகிய இரண்டாபுரி நகர்த்திய விரைவாகவே வந்ததென்ன ராவணா. உங்கள் பலமான இலங்கா புள்ளை வெட்டி வந்ததென்ன ராவணா. எந்த நாதனாரின் கிளை எப்படி வரலாகுமை. எப்படி வரலாம் ராவணா 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 ராவணா. இலங்கை வேந்தன் ராவணன். திக்கெற்றும் புகழ் படைத்த ராவணேஸ்வரன். 10 சிரம் 20 கரம் படைத்த ராவணேஸ்வரன். அந்த சிவனுடைய பக்தன். அப்பேற்பட்ட ராவணேஸ்வரனுக்கு இங்க என்ன வேலை இருக்கு? உங்களை கேட்டுதான் நான் வந்திருப்பேன். தாதா ஒரு கும்பலை கேட்கறேன்னு ஒதுங்கி போயிருக்க. வேற என்ன கேட்டா சொல்லு. அது என்ன ராவணா?
வந்தது என்ன ராவண்ணா? ஆ. ஒரு பெண்ணு ஒரு ஆம்பளை ஒரு ஆணை பெயர் விட்டு கூப்பிடலாமா? லவ்வல ஒரு பயல அது நான் எப்பேற்பட்டவன்? என்ன கண்டா அந்த ஈசனே என் அடி பணிந்து செல்லக்கூடியவன். அப்பேற்பட்ட என்ன உரைக்கின்றார்? வந்தது என்ன ராவண்ணா? அவருடைய நாதனார் இல்லாத நேரத்தில் என் வீட்டுல உன் வீட்டுக்காரன் இல்லையே ஏன்டா வந்து கேக்குறியா கேட்கின்றாள். ஆம்பளை இடத்துல தான் நாங்க போய் நுழைவோம் மூதேவி. ஏய் ராமணேஸ்வரா, என்ன இங்க என்ன எதற்காக வேலை? எதற்காக வந்து என்று கேட்கின்றாயா? ஏய் எது கொண்டு நம்ம வயிறை புடுங்க சில வயிறை புடுங்க அதுதான் நான் பேசியே பேசுகிறேன். ஏய் இந்த ஒரு பொம்பளை இருக்கு போய் எனக்கு சேமியா பற்றி இது துணிக்கின்றது. வேண்டாம் 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 துடிக்க வேண்டாம், அதை அழித்து விடு. ஏய் எதற்காக வந்திருக்கின்றோம்? ஏய் நாம் தேடி வந்திருப்பது வாலி. ஆமா, ஒரு கணவனானவன் தன்னுடைய இல்லத்தை விட்டு வெளியே செல்லும் பொழுது எங்கே செல்கின்றோம் என்று தன்னுடைய மனைவி இடத்துல சொல்லிட்டு தான் போவான். இப்ப உன்னையே வச்சுக்க, கூத்து கிளம்புறதுக்கு மாதிரி வீட்டு வந்திருப்ப, என்ன சொல்லிட்டு வந்த? நாடத்துக்கு போறேன்னு சொன்னேன். எந்த ஊருக்கு? இந்த மாதிரி ஊர் பேரு ஏய் அத்தியூர். உப்பிட்டவரை உள்ளளவும் நினைக்க வேண்டும். ஒரு ஒழுங்கு தண்ணி கொடுத்தா கூட அவளை மறக்கூடாது. உடனே குச்சிக்கிறேன், நிமிடம் மறக்க மாட்டேன். என்ன தண்ணி குடிச்சா? ஏன்னா என் மனைவி வீட்டு சொன்னேன் என்னவென்று? நாடத்துக்கு போறமான்னு சொன்னேன். இது வரைக்கும் வீட்டுல கண்ட பொங்கல் வந்து வீட்டுல தான் கண்ட. நீ போறவன் திரும்பி வந்தான்னா வராத போனேன்னா ஒரு மனைவி அப்படியே இல்ல, இவன் மேல தப்பு கிடையாது. பெட்டியார் இங்க கவனிக்கலாம். 1 2 இருந்தா சொல்லிட்டு போனா போய் வாங்க நாதா என்று அருமையாக. இவனுக்கு எத்தனை இருக்குது? 3 4 3 எனக்கு 3 இல்ல 4 இவனுக்கு. அவர் கணக்கு இருக்கா? 4 பொண்டாட்டி வச்சுக்கிறா. எந்த பொண்டாட்டி என்ன சொன்ன? ஜவ இப்படி சொன்னா. அது ஒரு ஆளை போய் ஜாலிரா பாட்டுக்கு எந்த பொண்டாட்டி என்ன சொன்ன? பொண்டாட்டி என்னங்க நீங்க நோண்டி கேட்டுக்கிறீங்க? ஒண்ணு வச்சுக்கிறவங்களுக்கே எங்களால முடியல. நான் வந்து பார்த்தேன் அப்படியே தான் பாக்குறாங்க ஆளுங்க. ஏய் அது ஒரு ஜாலி. போய் சாப்பிட்டு வந்து இல்ல இப்ப இவனுக்கு என்ன குறை தெரியுமா? பெட்டியா போய் வராங்க. நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது மாரியா ஓட்டா தாயே. போய் வராங்களே, நமக்கு ஒரு கட்டிங் தரலையே. அப்படி இல்ல அப்படி வாலியானவன் வெளியே செல்வதற்கு முன்பாக தன்னுடைய மனைவி இடத்திலே நான் இங்கு செல்ல போகிறேன் என்று சொல்லிட்டு போயிருப்பான். மட்டும் கேட்டு வந்துரு. சீக்கிரம் ஓடு. ஊத்துலக்காரர் எங்க போகிறாரு? என்னது ஊத்துலக்காரு அப்படின்னா? என்னடா இரு வர வீட்டுக்காரர் எங்க போயிருக்காரு? ஓ வீட்டுக்காரர் எங்க போயிருக்காருன்னு கேக்குறீங்க? உங்க காட்டுற அத உன்கிட்ட எதுக்கு நான் சொல்லணும்? ஏன்டா நரிப்பல்லா, யாரு தெரியுமா? யாரா வேணா இரு. யாரு நீ? எங்க உடம்பு ஊர்ல இருந்தாதான் ஊர்லயே வாயை கொடுப்போம். ஆமா, அதனாலதான் உடம்பு ஊர்ல வாயை குடுத்துட்டு உதப்பட்டுன்னு வருவது. ஆமா, அப்ப சொல்ல மாட்டேன். சொல்ல முடியாது. தெரிவித்து விட்டால சொல்லிட்டால. எங்க புறப்பட போகிறோம். புறப்படுறா. நான் போனவனே அப்படியே பாய போட்டான். பாய மரியாதை. சிரிக்கும் போதே சூத்து வேலை பத்தி அதிக இல்ல. அவ சொல்றா என்னவென்று உன்கிட்ட சொல்ல முடியாது. போன நரிப்பலான்னு கேக்குறேன். அந்த பல்லைய துமையை அவளை காமிச்ச உன்னை இட்டு பொண்ணு வச்சுக்க. பூனைய மடியில கட்டின்னு சகுனம் பாக்குற கதை எனக்கு கேட்டு பாக்குற மரியாதையே போய் பா சீக்கிரம். நல்லா அம்மா உன்னுடைய கனவு எங்க இருக்குன்னு சொல்லிட்டுனா உன்னை நாங்க விட்டுறோம். இல்லனா எல்லாம் விட மாட்டோம். இல்லனா எங்க விட மாட்டேன்னா எப்படி? அது இல்லம்மா, நாங்க சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நீ கேட்டு உன்னுடைய கனவு எங்க போயிருக்காரு, அந்த இடத்துக்கு போனாரு வந்தான்னு சொல்லிட்டா உன் உயிருக்கு பாதிப்பு கிடையாது. சரி, இல்லன்னா உன் உயிருக்கு பாதிப்பு உண்டு. டேய் ஒட்டக மேச்ச பையா, நீ எங்க வந்து பேசுறன்னு நினைவு இருக்கா? இது எங்களுடைய நாடு கிஷ்கிந்தை. இது உன் நாடு கிடையாது.
உனக்கு நான் அடங்கி போறதுக்கு. ஏடா, நான் ஒட்டகம் மேய்ச்சி அவளுக்கு எப்படி தெரியாது? பையன், நான் என்ன சொல்ல போறேன்? அவன் ஒட்டகம் மேய்ச்சி பையன் உனக்கு என்னடா எங்க வேலை கேட்கறேன்? நீ போ. ஏன்னா என்னை பார்த்து அவ பயப்படுறா போல இருக்குது. நீ போ. உன்னை பார்த்து பயப்படுறாங்க அந்த அம்மா. நீ போன போ. பூதேவி. தாரா, உன்னுடைய கணவனானவன் எங்கே என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு விடுகின்றோம். என்னுடைய கணவர் எங்கே சென்றிருக்கிறார்கள்? உனக்கு எதற்காக நான் சொல்லணும்? ஏன் தெரிவிக்க வேண்டும் என்று தெரியுமா? எதற்காக? எந்தனுக்கு மிக இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று ஆணவத்தோடு இருந்தவன் இந்த ராவணேஸ்வரன். ஆனால் நாரதனோ வந்து உன் தோல் தினவுக்கு ஆஹா. திறமையானவன் எதிரி வாலி என்ற ஒரு வீரன் இருக்கின்றான் என்று சொல்ல, வாலியா ராவணேஸ்வரனா என்று பார்க்க வந்திருக்கிறேன். நானும் பண்ண நீங்க காட்டும் நீங்க காட்டும். அப்படியே உட்கார், எழுதி கூடாது. எதிரா உட்கார். ஏறு. எங்கே சொல்லிவிடு. ராவணேஸ்வரா, சரியான இடத்திற்கு தான் வந்திருக்கேன். சொல்லு, சீக்கிரம் ஏன் சொல்லு. தெரியுமா? உன்னுடைய தோலுக்கு திருவெடுத்த இந்த உலகத்திலே ஆண்மகன் யாராவது இருக்கின்றானா என்று மனதிலே கர்வம். ஆமா, யாருமே கிடையாது. என் கணவர் வர்றதுக்குள்ள இங்கிருந்து ஓடி போயிடுங்க, இல்லன்னா இறந்து போயிடுவீங்க. நம்ம இறந்துருவோமா? நாங்க எத்தனை பேரை பார்த்துக்கிறேன். அதுல என்ன போய் கை வச்ச? நான் பேசும்போது ஒரு தகுதிமா வச்சு மாதிரி நகூரி பிடிச்சிருப்பா. நிறைய 5 லட்சம் ரூபாய் வாயில போட்டு இருப்பா சாமியே. பருப்பு அது எத்தனை பருப்ப மூதேவி சொல்ல முடியுமா? முடியாதா? உலகத்திலே சொல்ல முடியாது. முடியாது. அடி தாராயே, அடி தாராயே, அடி தாராயே. நீங்க அடிச்சாதாங்க பயம் வரும். நீங்க அடிக்க எதிர்க்கிற மட்டும் எப்படி இருக்கான்? இவன் பலசாலி பழகுது. எங்க சொல்ல முடியாது. பொம்பளையாச்சும் பாக்குறேன். அவளை தூக்கி போட்டு நட்டிடுவேன். தூக்கி போட்டு நெருக்கிடுவேன். பல்லு அந்த மாட்டி பல்லு ரெண்டும் இருக்காது. ராவணேஸ்வரா, உலகத்திலே சொல்ல முடியாது. முடியாது. சொல்ல முடியாது. அது என்ன நீ என்னமா பேசுறாய்? இறைவனவன் சோதனைதான் எந்த இதயத்தில் வேதனைதான்
வாடா. உன்னையா அந்த ஈஸ்வரிய பக்தன் என்று இந்த உலகமே போற்றுகின்றது. நான் என்ன கேட்டேன் உங்ககிட்ட? கணவன் எங்கே சொன்னா நான் ஏன் அடிக்க போறேன்? நான் கனவு கனவு எங்கன்னு கேட்டோம். கனவுல வீட்டுக்கிறேங்க எல்லாம் ஒண்ணு தண்ட நரிப்பல்லாம் சொன்னா நம்ம நான் ஏன் அடிக்க போறேன்? உன் கணவனை எதுக்கடி நான் அடிக்க போறேன்? எதுக்கு? என்னுடைய கணவர் எங்கே சென்றிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். சொல்லிட்டா போதும். அதை சொல்லிட்டா இங்க இங்கிருந்து யாரும் காலி பண்ணி செய்திருக்கீங்களா? நான் வந்தது வாலியை தேடி. நீ சொல்லாதனால நீ வாங்கிக்கிற அடி. இந்த வேலை முடிஞ்ச பிறகு தான் போடணும். ஏய், 6 மணிக்கு போடுறாங்க. 6 மணிக்கு தான் வராங்க. அதனால் தெரியப்பது என்னவென்றால் என்னவென்றால் ராமேஸ்வரா, என்னுடைய கணவர் எங்கே சென்றிருக்கிறார் தெரியுமா? தெரிவித்து விட்டால் ஆமா. அவன் காலி. இவோ அறக்க போறா. காலி. ஐயோ, அடி தாரே போரத்தனத்தையும் நீலி. நீலி கண்ணீர் வடிக்கின்றாயா? ஏய், நீலினா என்னன்னு தெரியுமா? நான் சொல்லு, நீலினா என்ன? நீலி என் பொண்டாடி பேர் நீலிதான். உன் பொண்டாட்டி பேரு? நீலிதான். நான் அதை கேட்கல. நீலி கண்ணீர் என்ன தெரியுமா? தெரியாது ஐயா. கேட்க சொல்லு. கேக்கு. சொல்லு. நீலி கண்ணீர்னா அடிக்காதவங்க அழுகுறாங்க பாரு. அதுதான் நீலி கண்ணீர். ஓ மேல கைப்படா இல்லையா? அப்படின்னு கிட்ட போனியோ இல்லையோ, ஐயோ அடிக்கிறானே 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 ஒரே கூட்டுருவான். மேல கை அதான் செய்யறான். அவன் தூக்கி போட்டு குதிரை நிக்க வச்சு அவாது பாவா. அங்க அடிக்கிறதுக்கு அடி வாங்கறதான் நீ. நான் தான் கேட்பேன். அவன் போனா வேணான்னு போட்டு குதிரை நிக்க வச்சு அவன் அதை போல என் இடத்திலே நீலி கண்ணீர் வடித்தால் விட்டு விடுவானா இந்த ராவணேஸ்வரன்? எங்க சொல்லு. உன்னுடைய கணவர் எங்கே சென்றிருக்கிறார் தெரியுமா? எங்கே? அதோ இமாச்சலம் சென்று ஆதி சிவனை கோரி நீதியாய் தவம் இருக்க சென்றிருக்கின்றார். ஆதி சிவனை கோரி நீதியாய் தவம் இருக்க இமாச்சலம் சென்றிருக்கின்றார். கேட்டியா? கேவலம் ஒரு குரங்கு எங்க போய்க்குது? உமாசனம். இமாச்சலம். உமாசனமா? என் தலையெழுத்துல உன்னை வச்சுக்கிறது. இமாச்சலம். இமாச்சலம் அடைந்து என்னுடைய ஆண்டவன் ஈசனை துதிக்கின்றானா? ஒரு குரங்குக்கு பூஜை பண்ண தெரியுமா? தெரியுமா? ஒரு கற்பூரத்தை ஏற்ற தெரியுமா? தெரியுமா? தெரியாது. ஒரு மலர்களை தூவி அர்ச்சனை செய்ய முடியுமா? இலை இலை போல் மனதை ஒருநிலைப்படுத்தத்தான் முடியுமா? அந்த தேங்காவை தான் உடைக்க தெரியுமா? அருகட்ட பையா ஊட்டிட்டு போவோம். டேய் நரிப்பல்லா, மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை என்று சொல்வார்கள். மனது சுத்தமா இருந்தா எந்த பூஜையும் தேவை கிடையாது. குரங்கு கையில பூமலை கச்சா என்ன பண்ணும்? பிச்சு போனோம். நொடிக்கு நொடி, கிளைக்கு கிளை, தாவி தாவி அது போய் மனதை ஒருநிலைப்படுத்தி அது நடக்கிற வேலையா? ஏங்க சொல்லுங்க. வருங்க பொண்டாட்டிங்களே இந்த சூப்பரா இருக்கிறாங்க. நான் பார்க்கவே இல்லையா இதுவரையிலும். எப்படி பாரு. ஐயோ ஐயோ ராமேஸ்வரா, நம்முடைய மனைவியினுடைய முடி மண்டோதரி. உங்க மனைவி மண்டோதரி. இல்ல உங்க மனைவியா சொல்றீங்க? சத்தியமா சொல்றேன். அம்மா மனைவி முடி இருக்கிறாரு. அம்மா உங்க மனைவி தலை கசக்கி விட்டு அந்த 3வது மாடல நின்று கொண்டு ஒரு ஈருக்குழி கையில வச்சுக்கின்னு முடி எவ்வளவு முடி தெரியுமாங்க? எவ்வளவு அந்த தாலி கீழே தொங்காது முடி. அதே வேற ஈருக்குழி போட்டு பாக்கிறதுக்கு 3 கை. ஏன்டா மானத்தை வாங்குறேன்? ஒரு குரங்குக்கு இவ்வளவு அழகான மனைவியா? அழகில விட்டுட்டு அழகாக எவர்ன சிலை போல இருக்கின்ற இவளை விட்டுட்டு எங்க போய்க்கிறான்? அதாங்க எனக்கு வர ஒரு ஆக்ரோஷம். சரி போய் என்ன பண்ண பண்ணிட்டு அந்த முடிய அப்படியே மென்னு கர கர கரன்னு தின்னு பாக்குறேன். எனக்கு பேதி ஆகுமான்னு கம்முங்கிறேன்.
போய் முடிதானே தின்னுவேன். நாம் வந்தது எதற்காக? ஆமா. வாலியை தேடி. ஆ, ராவணேஸ்வரர் என்றுமே நெறியை மீறி நடக்க மாட்டார். புறப்பட்டு வா. ராவணேஸ்வரா, அங்கு போனால் கெடுதி நேரும். என்னுடைய கணவருக்கு கிடையாது. நீதான் இறந்து போவ. நான் என்னுடைய சொல்ல கேளு. உன் பொண்டாட்டிங்கிறாள் அப்படியா இருப்பா? அதானுங்க. எவனா உன்னை தேடி வந்து என்ன பண்ணுவா? அச்சத்தோட காட்டி குத்துட்டா போ. காட்டி கொடுத்து எங்க கிரான் உன்னை காலி பண்ணிடுவா. இவ பார்த்தியா எவ்வளவு சாமர்த்தியமாக நம்ம போனா அவன் என்ன ஆவான்? ஆமா. என்ன ஆவான்? அவன் செத்து போவான். நம்முடைய பார்வையிலே அவன் இறந்துருவான். இறந்துருவான். எவ்வளவு என்ன சொல்ற? நீ போனா அங்க நீ இறந்து விடுவாய். உன் பலத்தை பத்தி பொம்பளைக்கு தெரியும். எப்பேற்பட்ட பலம் படைத்தவன் அந்த வெள்ளியங்கிரி மலையை வேரோடு பெயர்த்தெடுத்தவன். அவரு ஏற்கனவே புடுங்கணும். மலைடா அந்த வெள்ளிங்கிரி மலையை வேரோட புடுங்கணும். நிறைய புடிங்க இருப்பீங்க. இது சொல்றீங்க. புறப்பட்டு வா. கைலேங்கி ராவணேஸ்வரா, தடிக்க தடைபடாத புள்ளோ, அதாவது உன்னுடைய மனதில் தடை என்பது கிடையாது. சென்றுதான் அவனுக்கு இறந்து போவேன். நான் சொல்றதை கேளு. செத்துருவோமா நாங்களா? உங்க வீட்டுக்கு கல்ல பட்டாலுமே அவன் அப்படியே தூசி பறக்குமா பறந்துருவான். அண்ணன் அடிக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இல்ல நேரம் உன் கதை ஆட்சி மாதிரி நின்றுட்டு இருப்போம். குச்சிக்குள்ள போறானா பாவி? எந்த பழக்கமும் இல்லாத என்கிட்ட வந்து ஏன்டா அதெல்லாம் சொல்றேன்? நானே உன்னை சொல்லி விடுறேன். என்ன சொல்கின்றாய்? அங்க போனா உனக்கு தான் ஆபத்து வரும். நான் சொல்றதை கேளு. அங்க சாக போவது உன் கணவன், இங்கே நீ அறுப்பது தாலி. பிறகு வந்து சந்திக்கின்றேன் உன்னை. அவன் தான் போறானா? நீயும் மதிக்கட்டு போய் ஏன்டா சாக போற? பாய் வீட்டுல எங்கன்னா போய் தூங்காண்டா. ஏன்னா சனிக்கிழமை சனி போல தனியா போக கூடாது. இதெல்லாம் கூட துணை போடலாம். அப்ப அதிகாலையில போறது உறுதிதான். வேற ஒண்ணு தப்பா நினைக்காத. பணம் எனக்கு பத்தி எப்படி இருக்கு? நல்ல லட்சணமா தான் இருக்கு. என்ன ஒண்ணு பல்லுதான் நரி பல்லு மாதிரி இருக்கு. வேற என்ன நீ எதனா பண்ணலாம்ல? எது பண்ணணும்? தப்பா நினைக்காத. ஏன்னா நாங்க போறோம். சரி, உன் கணவனை பாக்குறது எங்க நிச்சயம் தான். ஆமா. ஆனா எங்களுக்கு தெரியாத தப்பிச்சு வந்துட்டானா? சரி, எங்களுக்கு கண்ணுக்கு மரவா வந்துட்டானா உயிர் பாய்ச்சிக்கணும். சரி, என் கையில ஆட்டம் வச்சுக்க. அந்த பணம் பாத்திருக்கியா? பணம் பழம். ஆமா. ஒரு உதவு வச்ச நான் 3 பேத்துக்கும். அது மாதிரி உங்க வீட்டுக்கு ஒரே ஒரு தாங்க மாட்டான். பிஸ்கட் வாங்கி தண்ணில தொட்டு சாப்பிட்டோம் வளவன்னு போய் அது மாதிரி ஆயிடுவான் ஆளு. அதுக்காக அப்படி மீறி வந்துட்டா மாமா வந்து போனான்னு சொல்ல. மாமா வந்து போனாருன்னு சொல்லணும். ஆனா அவன் பாக்கிறதுக்கு முன்ன நான் நினைச்சுதான் உன் தாலி கட்டிட்டு இருப்பேன். என்ன பண்றது? ஆனா அவன் இருக்கு போறது கிடையாது. மறு தாலி வந்து நான் கட்டுறேன் எனக்கு. ஏண்டா நீங்க முதல்ல போயிட்டு திரும்பி வருவீங்களான்னு பாருங்க. எனக்கு இடிப்பிலிப்பா. ஐயோ ரொம்ப அதிகமா காட்டா எனக்கு தான் உடம்புல ஆபத்து போகுது. ஐயோ ராவணேஸ்வரனே தோற்றம் எடுத்து செல்கின்றான். என்னுடைய சுவாமிக்கு என்ன நேர்மை தெரியவில்லை. இப்போதே செல்கின்றேன். கண் மூன்றுடையோனே இறைவா, உன்னை
உன்னையே நம்பி வந்து விட்டது இந்த இமாச்சலம். 5 அறிவு படுத்த திண்டுக்கல் குரங்கையத்தைச் சேர்ந்தவர்கள் இப்படி ஒரு மகத்தான தபத்தை வறுமையை செய்து இருக்க முடியாது. ஊன் உறக்கமின்றி 5 மடக்கி ஆத்ம ஞானத்தை ஒடுக்கி காற்றையே ஆகாரமாகவே புசித்து பனி நீர் ஜுனையை அறிந்து தபத்தில் அமரப் போகின்றேன். வரத்தை தந்தருள வேண்டும் இறைவா. ஆதிய தங்கமூர்த்தி அரிகரன் அறியா ஆதிய தங்கமூர்த்தி கலியுடி தரித்து போற்றி கால கண்டலே தேவா. சிலையதில் முன் உருவாய் வந்து சிறுவனுக்காக அன்று சிலையதில் முன் உருவாய் வந்து சிறுவனுக்காக அன்று தனம் தந்த தேவா தாலினை ஆன்மறிந்து இறைவா மகதேவனே ஓம் சிவானே பக்தா, நீ யாரை கோரி கடுமையாக தவம் செய்து கொண்டிருக்கிறாயோ அதே பரம கடவுள் உன் கண் முன்னே ஜோதிமயமாக காட்டிருக்கிறேன். கண் விழித்து பார். ஆண்டவா, நான் வணங்கக்கூடிய பரமக்கடவுள் என் கண்முனில் தோன்றி விட்டாயா? கண் விழித்து பார்க்கலாமா? பார்க்கலாம்.
உன்னை கண்டு அளவில்லாத ஆனந்தம் கொண்டேன். தேவாதி தேவா, 5 ரூபத்தை ஜந்துக்கள் குரங்கு இனமாக இருந்தாலும் ஒரே மனமாகவே ஐப்புலன் மடைக்க ஆத்மநாத் ஒடுக்கி காட்டி ஆதாரமாகவே புசித்து நான் பனிநீர் துறைய 5 தவத்தை செய்தேன். என் தவத்தை சித்தம் மகிழ்ந்து மெத்தவும் காட்சி கொடுப்பதற்கு வந்த பரமக்கடவுளே, நான் கேட்கக்கூடிய வரங்களை கண்டறிய என்ன வரம் வேண்டும் கேள் தருகிறேன். கேட்கக்கூடிய வரம் யாது தெரியுமா இறைவா? யாது வரம்? ஐயனே நீலகண்டா, பாதியா எனக்கு சமரில் வருவோர்கள் பலத்தில் பாதி. பாதியா எனக்கு சமரில் வருவோர்கள் பாதி. பாதியா எனக்கு சமரில் வருவோர்கள் பலத்தில் பாதி. பாதியா என்னை வந்து அடைய வேண்டும். பரமனே அது வருவார். தேவர்களாக இருந்தாலும் சரி, மூவர்களாக இருந்தாலும் சரி, கிண்ணர் கிம்பருடன் சித்தி வித்தேவர் 33 கோடி தேவர்கள் 48 வரிசை யாராக இருந்தாலும் சரி, எல்லோரும் சமரித்து வருகின்றார்களே, அவர்களுடைய பலத்தில் பாதி என்னை வந்து அடைய வேண்டும் இறைவா. பக்தா, நீ கேட்டபடியே கேட்ட வரத்தை தந்தேன், பெற்றுக்கொள். ஆனால் என்றால் அதற்கு அர்த்தம், நீ என்றைக்காவது நான் கொடுத்த வரத்தின் மகிமையை மறந்து பிரதான கமலத்தில் ஈடுபடுவாய். ஆனால் அன்றே உனக்கு மரணம் நிச்சயம். கமலம் என்றால் மாற்றான் மனைவி. ஏனென்றால் 5 அறிவு படைத்தவர்கள் கேட்டால் 5 அறிவு படைத்தவர்கள் தானே இவர்களுக்கு தாய் என்றும் தமக்கு என்று வேதகம் இருந்ததில்லை. ஆகவே வரத்தை பெற்று விட்டோம் என்ற ஆணவத்தினால் மாற்றான் மனைவி மீது நீ ஆசைப்பட்டேயானால் அன்றே எனக்கு மரணம். நானா இப்படி சுவாமி ஒரு ஈன செயலுக்கு ஈடுபடுவேன்? மாற்றான் மனைவியை பார்த்தால் தாயாகவும் தந்தையாகவும் தமக்கையாகவும் நேசிக்கக்கூடியவன் நான். ஒருபோதும் இது நடைபெறாது. ஆண்டவா, நான் கேட்ட வரத்தை கொடுத்து விட்டு இப்படி ஒரு வரத்தை அமைத்து விட்டு மறைந்து விட்டார் பரமக்கடவுள். சற்று நேரம் இறை பூஜையை இதே இடத்தில் முடித்து விட்டு தான் நமது நாடு போக வேண்டியிருக்கிறது. வந்துவிட்டோம் பார்த்தாயா? இதுதான் அந்த இமாச்சலம் ஈசன் வாழக்கூடிய இடம். அந்த குரங்கு எங்கிது பார் 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 சீக்கிரம் பாரு. என்னடா இந்த பச்சை பச்சை நிக்குது, பச்சை பசையல் என்று இவ்வளவு நீளமாக இருக்கின்றது. இதுவரையில் இப்படி நான் பார்த்ததே இல்லை. என்னடா இது? போகும்போது நம்ம எடுத்து போட்டு தான் போகணும், தாண்டி போக கூடாது. அதை எடுத்து போட்டு அதோ பார்த்தாயா? ஓம் நமச்சிவாய என்ற குரல் ஓசாய் அந்த மலை மீது உட்கார்ந்து போடுற அந்த குரங்கு. அந்த குரங்கு வால் எங்க இருக்குது? நீ பக்கம் ஓனா, நீ ஓனா இல்ல, அந்த குரங்கினுடைய வால். இது எவ்வளவு நீளம் பார்த்தாயா? மலை மீது இருக்கின்றது குரங்கு. வாழானது இங்க தரையில் விடலாமா? இந்த வாழை பிடி, கரையறவனை சுழற்று. குரங்கு எங்க போய் வேணும்? வேடந்தாங்க ஏரியில் போய் வேணும். சூத்து காட்டி தாயே, சூத்து கோடி தாயே இல்லையம்மா, நீதான் இப்ப போச்சா குறைய வேடந்தாங்க ஏரிக்கு அங்கேதான் இருக்குது. தூக்குறேன் 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 தூக்குறேன். இந்த ஜென்மத்தை வச்சுக்கிறேன். கேவலம் ஒரு குரங்கு மேல அசைக்க கூட முடியலையா? நீங்க அப்படியே குச்சி சுத்தி காட்டி போட்டுறீங்க. கரகரம் என்று சொல்றீங்கன்றேன். எங்க போது தெரியுமா? ஒருத்தர் ஒரு ஏரிக்கான பிரபர் வர்ற மூதேவி ஆளுக்கு
குரங்கு போய் வீழ்ந்தா பாரு ஏரியில. நீதான் வீழ்ந்து கிடக்குற, அது கண்ணாடி தூக்குடா. தூக்கில இப்ப கிலோ கணக்கு. அட பாரு தூக்குடா. உடனே தூக்கு சொல்லியா? கீசி புறம் போறேன். எப்பேற்பட்ட வீரன் நான். அந்த வெள்ளியங்கிரி மலையை வேரோடு பேர்த்தவன் குரங்கு போல அசைக்க முடியவில்லை. ஆமா, வந்திருந்தே சொல்லுங்கிறான். வெள்ளிங்கிரி மலையை பேத்த வெள்ளிங்கிரி மலை ஒரு இதையும் பேக்கான. ஆடுக்குறவராக பிடி அந்த குரங்கை இழுத்து தள்ளு. உடைய 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 அப்படி என்னையை பிணன் எங்கே எங்கே இந்த ராவணேஸ்வரனுக்கு ஏற்ற பலசாலி நீ என்று நாரதன் எடுத்துரைக்க நீயா நானா என்று பார்க்க வந்திருக்கின்றேன். என்னோடு சமர்புரிய வாடா. ரவணா, உன்னுடைய செயலை கேட்டு சிரிப்பதா என்று எனக்கு ஒன்றுமே விளங்கவே இல்லை. ரவணா, சொல்வதை கேள். என்னை விட நீ சிவ பக்தியில் சிறந்தவன், முந்தியவன். 10 சிரமுற்றவன், 20 கரம் பெற்றவன், ஈசன் வாயும் கைலாய மலையை வேரோடு பெயர்த்தவன், சங்கர பாரத ராகத்தை பாடியவன், வில்கவசம் பூண்டவன், வீணவடி படைத்தவன், சிறந்த சிவ பக்தன் பிரத்தீஸ்வரன் என்ற பட்டம் பெற்ற கேவலம் உனக்கு இந்த அறிவித்து கொண்டிருக்கிறது. என் வார்த்தையை கேட்டு திருந்துவதுதான்டா சரி. இதுதான்டா நல்ல நீதி நெறி. கேளடா எனது குறி. நான் புறப்பட்டு விட்டால் தவறாது என்னுடைய நீதி. இனி நீ ஒருவன் இருக்க வேண்டும், இல்லை நான் ஒருவன் இருக்க வேண்டும். என் தோல் திருவடுத்து வந்திருக்கின்றேன் உன்னோடு சமர்புரிய. அப்படி என்றால் சமர்த்தானா? சண்டை சண்டை என்று சமத்தையா வந்தாயே. லட்டா சாப்பிட்டு வாயிடா, ஜாங்கிரா சாப்பிட்டு வாயாச்சே, வாயிலே வைக்குதுமா. வெள்ளிகிரி மலையே பேரோடு பேர்த்தவன். என்னமோ தெரியவில்லை, இவனோடு சமர்புரிகின்ற நேரத்தில் என்னுடைய பலமானது சிறுக சிறுக குறைந்து கொண்டே செல்கின்றது. இதில் ஏதோ மர்மம் இருக்குது. Hey! 33 கோடி தேவர்களை பார்த்தால் கை கட்டி வாய்ப்பு வைத்து சிரம் தாய்த்து பதில் சொல்வார்கள். இன்று முதல் இது இருக்கவே கூடாது. தப்பு செய்தவன் தன்னைத்தானே உனக்கு மன்னிப்பு கேட்டால் அவனை மன்னிப்பதே ஒரு வீரனுக்காக.
அனுப்பிடுவாங்க. ராவணா, போய் வா. உங்கள் இருவருக்கும் ஒரு பரிசு ஒன்று. பார்த்தையா? பரிசு. என்ன எடுக்கடா பஸ்? எடுக்கடா. எடுக்கடா. எஜமா யாரு? இது மட்டால புடிங்கறேன் ஏய், இருவரும் சேர்ந்து பரிசு. ஏய், ராவணா, இதோ பார். என்னுடைய கிஸ்கந்த எனது நாடு போக போகிறேன். ஆகாய மார்க்கமாக பறந்தே செல்ல போகிறேன். நீங்கள் கற்கையிலும் முற்கையிலும் புரண்டு திரண்டு வர வேண்டும். ஏய், இதோ பார், என்னுடைய மகன் ஒரே ஒரு மகன் இருக்கின்றான், அங்கதன். என் மகன் அங்கதனை தங்கத்துறையில் தவற வைத்து உன்னை ஒரு 10 தலை பூச்சியாகவே ஊஞ்சல் கட்டியா விளையாட காண்பிக்க போகின்றேன் என்று மகனுக்கு வாடா வாடி வாடி விட்டு சென்ற என்னுடைய கணவர் இதுவரையும் வந்து சேரவில்லையே. அங்கே தவத்திற்கு சென்ற நாதர் இதுவரைக்கும் வந்து சேரவில்லை. என்னதான் நடந்திருக்கும் தெரியவில்லையே. ஆண்டவா, இதுதான் என்னுடைய நாடு, என்னுடைய அரண்மனை. இதே இடத்தில் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் மகன் அப்படி போன சங்கடமெல்லாம் போச்சு. ஆரம்பத்தில் வேண்டாம் என்று சொன்னார். தடுத்தாய். சென்றேன், வரவரை கண்டேன். கோரிய வரவை அனைத்து வரங்களையும் பெற்று வந்து விட்டீர்கள். சந்தோஷம் அடைந்தேன். ஆனால் தவத்திற்கு சென்று வருகின்ற பொழுது நம்முடைய மகன் அங்கதன் விளையாட ஆமாம் விளையாட்டு கருவு, அதாவது பொருள் வாங்கி வர வேண்டும். ஆமா, அதுதானே வாங்கி வந்தீர்களா சுவாமி? கொண்டு வந்தேன். யாரை கொண்டு வந்திருக்கிறேன்? அப்படியே 10 தலை பூச்சி என் மொட்டை வாயில் கட்டி இழுத்து வந்திருக்கிறேன். ஆனால் ஒன்று. ஐயோ, 10 தலை பூச்சியா? ஐயோ சுவாமி, இதுவரையிலே அப்பேற்பட்ட பூச்சியை பார்த்து இருக்க மாட்டாரை. பார்த்தால் மறைந்து விடுவாய். வேண்டாம், நான் சொல்வதை. ஐயோ சுவாமி, நீங்கள் சொல்கின்ற பொழுது எனக்கே பயமாக இருக்கின்றது. 10 தலை பூச்சியை கண்டால் நம்முடைய மகன் அங்கதான் பயந்து விடுவாரே சுவாமி. அப்படியா? ஆமா சுவாமி. சுவாமி, நீ பயப்பட மாட்டாய். இருந்தாலும் சுவாமி நான் பயந்துருவேன் சுவாமி. நீ பயப்படவே வேண்டாம். இந்த வீராதி வீரர் நான் அருகாமையில் இருக்கும் சமயத்தில் உனக்கு என்ன பயம் இருக்கின்றது? வா. அதுதானே சுவாமி, அந்த 10 தலை பூச்சியை உடனடியாக நான் பார்க்க வேண்டும். சபா வாங்கி தாய் என்ன பண்ற? மேது பூச்சிங்கிறான். என்னடா பண்ற? ஈச பூச்சிங்கிறான். சுவாமி, பூச்சின்னு சொன்னீங்க, நல்லா பேசுதே. என்ன பூச்சி? அது பேசும் பூச்சிகள். ஓ அப்படியா? இப்போ இது பாரு.
ஏய், இந்த வா, ராவணா. இதுவா பத்து தலை பூச்சி சுவாமி. ஏன் பார்த்து பயப்படுகின்றாய்? இது பூச்சி கிடையாது சுவாமி. இவன் 10 தலை கொண்ட தென்னிலங்கை ராவணன் சுவாமி. தென்னிலங்கை ராவணன் என்று உனக்கு எப்படி தெரியும்? சுவாமி, நீங்கள் இமாச்சலம் சென்றிருக்கின்ற வேளையிலே சாரை நீ சக்தி பூஜை செய்திருக்க வேண்டும் என்று எனக்கு கட்டளை கொடுத்து சென்றீர்கள் அல்லவா? உண்மைதானே? அப்பொழுது உங்களை தேடி நம்முடைய நாடு கிஷ்கிந்தைக்கு வந்தான் அந்த தென்னிலங்கை ராவணன். தாங்கள் எங்கே என்று என்னை அடித்து சித்திரவதை செய்து விட்டான் சுவாமி. அப்படியா? ஆமா சுவாமி. ஆஹா, இது நிஜமா? இந்த பையன் அதை மட்டும் விடட்டுமா? என் மனைவி அடிப்படை இருப்பது இடிக்க ஏன் தடுத்து நிற்கின்றாய்? அவனை கொல்ல வேண்டாம் சுவாமி, அவனை கொல்ல வேண்டாம். எதற்காக தெரியுமா? பாவம் அவனுடைய மனைவி மண்டோதரி தாலி அறுத்து விடுவாள் சுவாமி. அவளும் என்னை போன்ற ஒரு பெண் தானே. பார்த்தாயாலா? என் மனைவியின் பெருந்தன்மையான குணத்தை, ஒரு பெண்ணுடைய அருமை, ஒரு பெண்ணுடைய கஷ்ட நஷ்டம் ஒரு பெண்ணுக்குத்தான் தெரியும். இவனை கொண்டால் மண்டோது ஒரு அன்றியல் பறவை, அவள் அப்பொழுதே உடற்கட்டையாகவே இருந்துருவாள். ஆகவே உன்னை என் மனைவி நான் உன்னை மன்னித்தேன். பரவாயில்லை சுவாமி. ஆனால் அதோ இருக்காரு, அவ என்ன தெரியுமா சொன்னா? மண்டு, அதாவது மகோதரன் மகோதர என்ன தெரியுமா சொன்னா? அடியே தார, நீ ஊத்துடி மோர, நான் பூட்ட போற ஏற அப்படின்னு சொல்றான் சுவாமி. அப்படியா? ஆமா சுவாமி. அது மட்டும் கிடையாது. அதே வாலி, காலையில நீ ஆக போற காலி, அதிகாலையில உன் பொண்டாட்டி சாலி அத தாரை அறுக்க போறா தாலி. அப்பா என்ன கோதரா வா. அடியாமா நான் நடக்க போதும். என் பொண்டாட்டிய பாத்தியா? நான் சத்தியமா நான் ஏன் பாக்குறேன்? ஏய், என் மனைவியை உன்னுடைய எஜமான அடிப்பதும் இல்லாமல் நீ என்ன வார்த்தை கேட்டாய்? அடியே தாரை சோலை சோலை அதுல போய் ஊற்றி மோரை கேட்டியா? இல்லை, நான் ஏன் அதை சாப்பிட்டு கூட்ட போற ஏற பாத்தியா? சத்தியமா நான் இந்த மாதிரி கேட்க மாட்டேங்க. அம்மா நீதாம்மா அம்மா துணியை தூக்குமா? இல்லைங்க பாடம் தெரியல, அதான் கால நான் இருக்கும்போது என் மனைவி பாடம் தெரியல, கால வந்து கூட்டுக்கலாம். வேற என்னென்ன கேட்டா சொல்லி விடுக்கா? இல்ல வேற சத்தியமா அனைத்தும் இவதான் சொன்னா சுவாமி. அவ கூட பரவாயில்ல. அனைத்தும் இவதான் என்ன பார்த்து உன்னை தூக்கி போட்டு நக்கிடுவேன் சொல்றான் சுவாமி. சொன்னியா? கூட வந்துக்கிறான் பாரு. குடிக்கிறவனா ஓரம் அடிக்கிறான் சுவாமி எல்லாரும் என்ன சொல்ல? புடிக்கிறோம்னா அந்த மலையை தூக்கி இந்த மலையில வைப்பேன், இந்த மலையை தூக்கி அந்த மலையில வைக்கிறேன்னா மலையில வைக்கல, இங்க சாப்பாடு போட்டாங்க மாதிரி இலையிட்டா முக்கியமான தூக்கி வச்சுக்கிறான் போல. நான் கூட மலையில அது மட்டும் கிடையாது. அருகே வந்து என்னை மாமா என்று கூப்பிடு, இறுக்கி அணைத்து எனக்கு உம்மா கொடு என்று கேட்கிறேன். ஐயோ ஐயோ, என் பொண்டாட்டிய பார்த்து இறுக்கி அணைத்து எனக்கு உம்மா கொடுன்னு சொன்னியா? மறந்தா? நினைக்காத, நானும் அக்கா தங்கச்சிட்டு போய் வந்தோம். அக்கா தங்கையோடு பிறந்தவன் இவனையும் மன்னித்து விடுவதா? அவனா வாய், என் மனைவி நான் மன்னித்து. ஏனென்றால் நீ எப்பேற்பட்டவன்? 1100 கோடி அரசர்களுக்கு தலைவன் தலைவர் ராவணேஸ்வரன் என்ற இந்த அகில உலகம் 3 உலகங்களும் உன்னை கண்டு நடுங்கும். கேவலம் இந்த வாலியிடம் அடிபட்டு மொத்துண்டு என்னுடைய மன்னிப்பு கேட்டு விட்டா. ஆதலால் நான் எழுபத்தி வெள்ளரவானருக்கு சைனங்களுக்கு தலைவர் நீயும் நானும் இன்று முதல் நட்புறவு கொண்டு நண்பர்களாக ஆக வேண்டும். நண்பா, நட்பு உறவுகள் கொண்டு நாங்க நண்பர்களாக ஆகணும். நீ ஆட்ட ஏன் போட்டாடி பிடிச்சிட
சொல்ல போனா நேரம் பார்த்தாதுங்க அதுக்காக சின்ன எங்கேயாவது போது நான் சரி ராவணா, உன்னுடைய நாடு நீ புறப்படுகின்ற அது மட்டுமல்ல, என்ன உனக்கு ஒரு ஆபத்து வந்தால் வந்தால் வாலி என்ற குரலோடு 72 வளர்வான சைனிகளோடு வருது. அப்படியா எனக்கு ஒரு ஆபத்து என்றால் ராவணா என்ற குரல் கொடுத்து 1100 அரக்க கூட்டங்களோடு வந்து ஆபத்தை போக்குகின்ற புறப்படு அரண்மனைக்கு புறப்படுவோம். அப்படியே அங்க சின்ன தீவு சின்ன தீவு